ஆண்டவரே. ஏன்னா இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இந்த நன்மை தீமை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? இல்லையா? அவங்க பாவத்துல இல்லையா? அப்போ இருங்க ஓகே, மாறிடுவாங்க. சரி, இதில் சொல்கிறேன். அதாவது நன்மை தீமை அப்படின்னா தேவன் இன்னைக்கும் இதைத்தான் விரும்புகிறாரு, அன்னைக்கு அதைத்தான் விரும்புகிறாரு. எல்லா சூழ்நிலையிலையும் தேவனையே நம்ம சார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா நன்மையை தெரிஞ்சிருச்சு, ஓ இப்படி பண்ணால் இது வந்துடும், இப்படி பண்ணால் இது அப்படின்னா உனக்கு நன்மை தீமா தெரிஞ்சிருச்சுன்னா நீ சுயபலத்தில் போய் நின்றுவ. ஓகேவா? நீ சுயபலத்தில் போய் நின்றுவ. நீ சுயபலத்தில் போய் நிற்கக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனினா என்னன்னா, நன்மை எதுன்னு தெரிஞ்சு நீ நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவ, தீமை எதுன்னு தெரிஞ்சு தீமையை விட்டு விலகிடுவ. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கர்த்தரையே சார்ந்து கொள்.